அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடத்துடைய ரமலான் மாதத்தின் பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். ரமலானிலே நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் ஒரு சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் நமக்கு இந்த வருடம் தந்திருக்கின்றான். இந்த ரமலானை பற்றி அல்லாஹு தாலா சொல்லும் போது ஈமான் கொண்டவர்களே அல்லாஹு தாலா அழைத்து சொல்கிறான், குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் விதியாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்று கேட்டால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறை விசுவாசிகளாக மாறுவதற்கு என்று சொல்லி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லி காட்டுகிறான். இந்த ரமலானை நாங்கள் அடைவது, அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது லஅல்லக்கும் தத்தகூன், இறை அச்சத்தை உண்டாக்கி கொள்வதற்கு, இருக்கக்கூடிய தக்வாவுடைய உணர்வை அதிகரித்துக் கொள்வதற்குத்தான் இந்த ரமலானை அல்லாஹ் தந்திருப்பதாக ஒரு அறிமுகத்தை செய்து காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, எல்லா பாக்கியங்களையும் பொதிந்ததாக அல்லாஹு தஆலா இந்த ரமலானை தந்து நிறைய சிறப்புகளை வைத்து பாவ மன்னிப்பை தந்து நரக விடுதலையை தந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்களை ஆக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் தந்த ரஹ்மான் எம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நாங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும், அல்லாஹ்வுடைய தக்வாவை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் அச்சம் எம்முடைய உள்ளத்திலே அதிகரிக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை எவ்வாறு பயப்பட வேண்டுமோ அவ்வாறு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வெறுமனே பேரளவிலே தக்வா அல்ல, பேரளவிலே முத்தகீன் என்று சொல்வதல்ல. குர்ஆனும் சுன்னாவும் எவ்வாறு இறையச்சத்தை சொல்லித் தருகிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் தக்வா உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சமூகத்தை எடுத்தால் இரண்டு பிரிவினர்களாக இருப்பார்கள். ஒரு கூட்டம் பேரளவிலே முஸ்லிம், அவர்கள் இஸ்லாமிய பேர் தாங்கிகளாக இருப்பார்கள். கியாமுல் லைலுக்கு பள்ளிக்கு வருவார்கள், பெருநாளைக்கு பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கொண்டு பள்ளிக்கு வருவார்கள், ஜும்மாவுக்கு பள்ளிக்கு வருவார்கள். ஓடக்கூடிய வாகனம் பினான்ஸ் போட்டதாக இருக்கும், வட்டியில ஓடக்கூடிய வாகனம். வங்கியிலே லோன் எடுத்து கடன் கட்டி கொண்டு வட்டி கட்டி கொண்டு இருப்பார்கள். வீட்டுடைய அலங்காரங்கள், வீட்டுடைய செயல்பாடுகள், பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் யஹூதியத்தும் நஸ்ரானியத்தும், பெயரளவிலே முஸ்லிம், முஸ்லிம் என்ற பெயரிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பள்ளியிலே கஞ்சி காய்க்கும் போது முதலாவது நம்பர் அவருடைய பெயர் இருக்கும். ஊரிலே பார்சல் கொடுக்கும் போது ஒரு 1000 பார்சலுக்கு அவருடைய பெயர் கொடுத்திருப்பார். நல்ல வேலைகளுக்கு ஒரு பங்களிப்பை செய்து கொண்டிருப்பார். ஆனால் தொழுகை சடங்காக, ஜும்மாவுக்கு மாத்திரம், கியாமுல் லைலிலே 2 ரக்காத்து மாத்திரம், அல்லது ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய மாத்திரம் தான் அவருடைய பங்களிப்பு. இறையச்சம் என்பது வாழ்க்கையில் இருக்க மாட்டார், பெயரளவிலே முஸ்லிம். இன்னும் ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வை பயந்தவர்களாக, தொழக்கூடியவர்களாக, முடிந்த அளவுக்கு இஸ்லாத்தை செயல்படுத்தக்கூடியவர்களாக சிலர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எந்த அளவுக்கு வட்டியிலிருந்து தப்ப முடியுமோ பேணுதலான முறையில் வாழக்கூடியவர்களாக, ஹராத்திலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த 2 கூட்டத்தார்களையும் பார்த்து இஸ்லாம் சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை எவ்வாறு பயப்பட வேண்டுமோ அவ்வாறு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இந்த ரமலானை அதற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பாவம் செய்யக்கூடியவர்கள், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் சடங்காக வாழக்கூடியவர்கள் அதிலிருந்து விடுபட்டு இந்த ரமலானில் உண்மை முஸ்லிம்களான பட்டியலுக்குள் சேர வேண்டும். முடிந்த அளவு பேணுதலாக வாழக்கூடியவர்கள் இன்னும் அதிகமான நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கு, சுன்னாவை பேணி அதிகமான பாக்கியங்களை பெற்றுக் கொள்வதற்கு இந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்பான சகோதரர்களே, பெரும்பாலும் நான் சொன்ன அந்த ஆரம்ப விதம் இருக்கிறதே, அவர்கள் அதிலே திருப்தி அடைவார்கள். நான் வட்டி வாங்குறேன் தான், என் வாகனம் பினான்ஸ்ல தான் ஓடுது, ஆனா நான் 5 கஞ்சிக்கு பொறுப்படுத்திருக்கிறேன். இந்த பையன் 100 பார்சலுக்கு நான் தான் முதல்ல பேர் கொடுத்தேன். அன்பான சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய அளவுகோல் கிடையாது.
நீ 1000 கொடு, ஆனால் உன வாழ்க்கையில இறையச்சம் இருக்கிறதா என்பதை தான் அல்லாஹ் பார்க்கிறான். ஹக்க துகாத்திஹி என்பதை குர்ஆன் நேரத்தோட நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. பயப்பட வேண்டிய விதத்திலே பயந்து கொள். பயப்பட வேண்டிய விதத்தை குர்ஆன் சொல்லி இருக்கிறது. அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு நீங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 66வது அத்தியாயம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தக்குவா என்ற சொல் இருக்கிறதே, அது விகாயா என்ற சொல்லிலிருந்து உருவானது, பாதுகாத்துக் கொள்ளுதல். எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்குத்தான் இறையச்சத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த ரமலானிலே நாம் அதனை ஒரு பயிற்சியாக பெற வேண்டும். என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, நரக நெருப்பிலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்ற பிள்ளைகள், என்னுடைய மனைவி மக்கள், இவர்களை நரக நெருப்பிலிருந்து நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா. அல்லாஹு அக்பர். அந்த நரகத்துடைய எரிகொல்லிகள் மனிதர்களும் கற்களும் தான். சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நரகத்துடைய கொடூரத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை எல்லாம் இந்த ரமலானிலே தந்திருக்கிறான். இந்த ரமலானையும் வளமையை போன்ற சடங்காக கழித்தால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். எனவே தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாதுன் லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அந்த நாளை, மறுமை நாளையில் நரகம் என்று தீர்ப்பாகிவிட்டால் எந்த சலுகையும் கிடைக்க மாட்டாது. வானவர்களோடு எந்த வகையிலும் உதவி செய்ய மாட்டார்கள். பயங்கரமான நரகத்திலே தூக்கி வீசப்படுவோம் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய வாழ்க்கையை நாங்கள் இறையச்சத்தோடு வாழ்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். தக்குவாவை நம்முடைய வாழ்க்கையில் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இறையச்சம் வர வேண்டும். என்னுடைய வீட்டு சூழல் தக்குவாவுடைய சூழலாக மாற வேண்டும். அல்லாஹ்வை பயந்தவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் தடுத்தவைகள் வெறுப்பானதாக இருக்க வேண்டும். இதுதான் நரகத்திலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது. எல்லா பாவத்தையும் செய்து கொண்டு ஒரு நன்மையை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் திருப்தியாக கணிக்க கூடாது. அல்லாஹ்விடத்தில் அது கோபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயந்து இறையச்சத்தோடு தக்வாவோடு வாழ்ந்தால் இஸ்லாம் தரக்கூடிய முதலாவது ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? ஒமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா. ஒரு மனிதன் இறையச்சத்தோடு தக்குவாவோடு அல்லாஹ்வை பயந்து நரகத்தை விட்டு தன்னை விடுவித்துக் கொண்டு யார் வாழ்கிறார்களோ, இந்த உலகத்திலே அல்லாஹ் பல வழிகளை திறந்து கொடுக்கிறான். பல நல்ல வழிகளுக்கு வாய்ப்பை கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நினையாத புறத்திலே அல்லாஹ் ரிஸ்கை வழங்குகிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்கள் ஏதாவது வகையில் அல்லாஹ் அவனுக்கு ரிஸ்க் கொடுத்து நிம்மதியாக வாழ வைப்பான். இந்த வசனங்களை கேட்கும் போது மறுபக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வட்டியோடும் சூதாட்டத்தோடும் திருட்டோடும் பொய்யோடும் களவோடும் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? நானும் தான் நல்லா வாழ்கிறேன், நான் இவ்வளவு நாள வட்டி வியாபாரம் தான் செய்கிறேன், இந்த மகண்ட இந்த கார் என்னுடைய குடும்பத்துல வாகனம் எல்லாம் லீசிங் போட்டது தான், வட்டியில தான் ஓடிக்கொண்டிருக்கிறது, என் வீடு மாடி கணக்குல நான் ஏற்றி வச்சிருக்கிறேன், என் பிள்ளைகள் சர்வதேச பாடசாலையில படிக்குது, எனக்கு என்ன குறை, நான் நல்லா தானே இருக்கிறேன், வட்டி வாங்கினேன்னு சொல்லி அழிந்து போறேனா? உள்ளத்தால் இந்த திருப்தியோடு வாழ்கிறார்கள் சிலர். நான் செய்யக்கூடிய வியாபாரம் ஹராம் தான், பொய் சத்தியம் செய்துதான் வியாபாரம் செய்கிறேன், ஆனா நாளுக்கு நான் முன்னேறுகிறேனே, அழிந்து போறேனா என்று சிலர் கேட்பார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், ஒரு மனிதன் ஹராத்தில் காலை வைத்தால், அல்லாஹ் தடுத்ததை செய்ய முற்பட்டால், அல்லாஹ்வுடைய சுன்னா என்ன தெரியுமா? அள்ளி கொடுப்பான். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, அள்ளி கொடுப்பான். அல்லாஹ் நாளுக்கு நாள் முன்னேறுவான், பார்த்து கொண்டிருக்கும் போதே கோடீஸ்வரனாக மாறுவான். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன்
ஒரு வெள்ள அனர்த்தத்தை அல்லாஹ் அனுப்புவான், ஒட்டுமொத்தமாக அதிர்ந்து நடு வீதிக்கு வந்து நிற்பான். நிதர்சனமாக நாங்க பார்த்தோம். ஒரு சின்ன ஒரு நோயை கொடுப்பான், முழு குடும்பமும் நடு வீதிக்கு வந்து நிற்கும். எத்தனை குடும்பங்கள், எத்தனை பேர்களை எல்லாம் கண் முன்னால காட்டினான். பார்த்து கொண்டிருக்கும் போதே முன்னேறினார்கள். ஒன்றுக்கும் வசதி இல்லாமல் நடு வீதிக்கு வந்து இறங்கி நின்றார்கள். அன்பான சகோதரர், இது அல்லாஹ்வுடைய சுன்னா. யாரும் அப்படி யோசிக்க வேண்டாம். இவன் ஹராத்த செய்யறான், இவன் பள்ளி பக்கத்துக்கும் இல்ல, ஆனா பாருங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நாங்க குர்ஆன் சுன்னா ஹலால் என்று வாழ்கிறோம், இன்றைக்கு சாப்பிடுறதுக்கு வசதி இல்லாம இருக்கிறோமே நாங்க நினைப்போம். அன்பான சகோதரர்களே, அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் கேட்டு பாருங்க. மாடி வீட்டிலையும் சொகுசாக வாழக்கூடியோட ஒரு 10 நிமிடம் பேசி பாருங்க, இந்த அளவுக்கு கஷ்டத்தோடு வாழுகிறார். ஒரு பிச்சைக்காரனுக்கு இருக்கக்கூடிய நிம்மதி அவனுடைய வாழ்க்கையில இல்ல. செக்குக்கு சல்லி போட வேண்டும், கடன்காரர்களை சமாளிக்க வேண்டும், கூலி கொடுக்க வேண்டும், வேலைக்காரர்களை கவனிக்க வேண்டும் என்று இரவு தூக்கம் இல்லாமல் அலைகிறான். நிம்மதி இல்லை. மனைவி மக்களோடு ஒரு சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்பில்லை. பிள்ளையோடு ஒரு பயணம் போவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. அன்பான சகோதரர்களே, அவனுடைய நிலைமைகளுக்கு விளங்காது. நாங்கள் தக்குவா உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக ஹலாலை பேணி வாழ்ந்தால் சின்ன ஒரு வசதி இருக்கும், ஒரு நேர உணவு கிடைக்கும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக வாழலாம். எந்த டென்ஷனும் உள்ளத்துல இல்லை. யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டிய என்ற தொல்லை கிடையாது. கடன்காரர்கள் வீட்டை தேடி வரக்கூடிய பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் பள்ளிக்கு வந்து நிம்மதியாக தொழலாம். சலாம் கொடுத்து விட்டு எல்லா திக்ரையும் செய்து விட்டு போகலாம். சிலருக்கு சலாம் கொடுத்தவுடன் ஓட வேண்டும். ஏன்? அங்கே அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது. உலகத்துடைய சோழி, அந்த சோழி இல்லாமல் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது தான் அல்லாஹ் எதிர்பார்க்காத விதத்திலே ரிஸ்கை தருவான். கையில் ஒரு பணம் கூட இருக்காது, ஆனால் நிம்மதியாக சாப்பிட்டு கொண்டு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தருவான். இறை அச்சம் இருந்தால் இன்னும் ஒரு குர்ஆன் வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார், வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுகுமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள், இறையச்சத்தோடு ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புங்கள், தக்வா உள்ள பிள்ளைகளை உருவாக்குங்கள், அல்லாஹ் மார்க்க ஞானத்தை கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு எல்லா பாவத்தையும் செய்து, எல்லா ஹராத்தையும் செய்து, ஏப்பா இப்படி நீ வாழ்றாய், இந்த ரமலான கூட ஒழுங்காக பொருட்படுத்தாமல் ஏன் இப்படி அலைகிறாய் என்று கேட்டா அவன் என்ன சொல்றான் தெரியுமா? என் புள்ள 2 டாக்டருக்கு படிக்குது, என் புள்ள இன்ஜினியருக்கு நான் சேர்த்திருக்கிறேன், அதுக்கு செலவழிச்சோணுமே, அந்த புள்ளைய கரை சேர்க்கணுமே, அந்த புள்ளையோட படிப்புக்கு நான் தேடணுமே என்று சொல்லி இவன் மாடாக அடைகிறான். எல்லா ஹராத்தையும் செய்கிறான். ஏன்? பிள்ளையை கரை சேர்க்க வேண்டும், என் பிள்ளையை வைத்தியராக்க வேண்டும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் வீடு நிம்மதியான ஒரு பெரிய கோட்டையாக மாறணும் என்று சொல்லி கஷ்டப்படுகிறான். காலப்போக்கில் என்ன நடக்குது தெரியுமா? அந்த கோட்டைக்கு கட்டின வீடு, நிம்மதியாக வாழ கட்டின வீட்டிலிருந்து விரட்டப்படுகிறான் தந்தை. எத்தனை வரலாறுகள்! வைத்தியராக்கிய மகன், இன்ஜினியராக்கிய மகன், வாப்பாவை தூக்கி வீசுறான் வெளியில. அல்லாஹு அக்பர். அப்பதான் கஷ்டப்படுவேன். நான் தக்குவா இல்லாமல், இறையச்சம் இல்லாமல், ஹராத்தை செஞ்சு இந்த புள்ளைய வளர்த்து இதுக்கு எந்த பயனும் இல்லாமல் மாறிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிறைய குடும்பங்களை நாங்கள் காணுகிறோம். இஸ்லாத்தை உணராமல், இஸ்லாத்துடைய வரம்புகளை மீறி பிள்ளைகளுடைய செல்வத்துக்காக பாடுபட்டவர்கள். இன்றைக்கு அந்த புள்ளையோட வாழ்க்கையில் இஸ்லாம் இல்லை. வாப்பா மௌத்தா போனா துவா ஓதி தொழுவிக்க தெரியாத வைத்தியர், வாப்பா மௌத்தாக இருக்கிறார், வாப்பாக்காக ஜனாசா தொழுவிக்க தெரியாத ஆசிரியர், கஷ்டப்பட்டு வளர்த்தார், ஹராத்தை செஞ்சார், இஸ்லாத்தை குழி நோண்டி புதைத்து பிள்ளைகளை வளர்த்தார். துவா செய்ய தெரியாத ஒரு புள்ள உருவாகி, தொழ தெரியாத ஒரு புள்ள உருவாக இருக்கிறது. அத்தஹியாத்தோத தெரியாத இன்ஜினியர். சுப்ஹானல்லாஹ். என்ன பிரயோசனம்? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நீங்கள் உங்களையும்
உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இறையச்சத்தை அடிப்படையாக கொள்ளுங்கள். பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, அவர்களை வளர்க்க வேண்டும், ஆளாக்க வேண்டும். அடிப்படை இறையச்சத்தோடு வளருங்கள், அடிப்படை தக்வாவோடு வளருங்கள். இன்னைக்கு மேற்படிப்புக்கு போனால், யூனிவர்சிட்டிக்கு போய் சேர்த்தால் அந்த புள்ள கணவனோட திரும்பி வாராம் வீட்டுக்கு. குர்ஆன் சுன்னாவை நேசித்த குடும்பங்கள் மேல் படிப்புக்கு போய் இறையச்சம் இல்லாத அடிப்படை பேசிக் இறையச்சம் இல்லை, நினைத்தவனோடு வாழத் தொடங்குகிறான். அன்பான சகோதரர்கள், எம்முடைய மாவனல்லை பகுதியில் எத்தனை குடும்பங்கள் ஒழுங்காக ஒழுக்கமாக வளர்த்த குடும்பங்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை உதாசீனம் செய்துவிட்டு வாழ ஆரம்பிக்கிறார்கள் என்றிருந்தால் தக்வாவுடைய அடிப்படை இருக்கிறதா? அல்லாஹ் தஆலா சொல்கிறார், உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் அடிப்படை இறையச்சத்தை கொடுத்து வளர்க்குங்கள். வியாபாரத்துக்காக இருக்கலாம், படிப்புக்காக இருக்கலாம், தக்குவா இருந்தால் அல்லாஹ் சொல்கிறானே வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுகுமுல்லாஹ், இறையச்சம் இருந்தால் அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுப்பான், அறிவின் பொக்கிஷத்தை அல்லாஹ் திறந்து கொடுப்பான் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. வலவ் அன்னஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா. அல்லாஹு அக்பர். எந்த குடும்பம், எந்த ஊர் மக்கள் அல்லாஹுவை பயந்து வாழ்கிறார்களோ, இறையச்சத்தோடு வாழ்கிறார்களோ, அல்லாஹ் வானத்தின் கதவுகளை திறந்து கொடுக்கிறான், பரக்கத்தை அல்லாஹ் அள்ளி கொட்டுகிறான். நிபந்தனை என்ன? இறையச்சம் இருக்க வேண்டும், பாவத்திலிருந்து தன்னை ஒதுக்கி கொள்ள வேண்டும், அல்லாஹ் தடுத்ததை தடுத்ததாக பார்க்க வேண்டும். எல்லோரும் செய்கிறார்களே என்று போய் யோசிக்க கூடாது. இந்த பாவத்தை செஞ்சதனால என்ன நடக்க போகுது என்று யோசிக்க கூடாது. அல்லாஹ் தடுத்தானா அதை நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டுக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பான சகோதரர்களே, அடுத்ததாக இந்த ரமலானிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய இன்னும் ஒரு பகுதி தான் நேரத்தின் பிரயோஜனம். ஒன்று இறையச்சம், இறையச்சத்தோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுதல். இரண்டாவது நேரத்தை பொறுமதியாக கருதுதல். நேரம் இருக்கிறதே, அல்லாஹ் தந்த காலம் இருக்கிறதே, இது மிகப்பெரிய ஒரு அமானிதம். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த நேரத்தின் பொறுமதியை பற்றி சொல்லும் போது சொல்கிறார்கள், நீ உன்னுடைய ஒரு வினாடி கழியும் போது நீ கபருக்காக ஒரு அடி நெருங்குகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் கழியும் போது நீ மௌத்தின் பக்கம் நெருங்கி கொண்டிருக்கிறாய். எனவே தான் அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள், பிறந்த நாள் கொண்டாடுவதற்கிறது இது யகூதியத்துடைய பழக்கம், யூத நசாராக்களுடைய பழக்கம். ஒரு வருடம் முடிந்து அடுத்த வருடம் ஆரம்பிப்பது மகிழ்ச்சி அல்ல, கேக் வெட்டுவதல்ல, ஆசிரியர்களுக்கு சுவை கொடுப்பதல்ல, அழ வேண்டிய நாள், கவலைப்பட வேண்டிய நாள். என் வாழ்க்கையில ஒரு வருடம் முடிந்து விட்டது, நான் என்னத்தை சம்பாதித்தேன் என்று கவலைப்பட வேண்டிய சமூகம் கேக் வெட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறது. வெக்கங்கெட்ட தாய்மார்கள் அதை வாங்கி கொடுத்து டீச்சருக்கு அனுப்புறாங்க, ஸ்வீட் பிள்ளையோட பர்த்டேன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேரத்தின் பொறுமதியை விளங்க வேண்டும். இது எப்ப விளங்கும் தெரியுமா? இந்த பொறுமதி என்னோட வாழ்க்கையெல்லாம் முடிந்து கடைசி நிலைமை இருக்கிறது, சக்கராத்துடைய நிலைமை. சக்கராத்துடைய நிலையில் இருக்கும் போதுதான் நாங்கள் கழித்த காலத்தின் பொறுமதி விளங்கும். அந்த நேரத்துல மக்கள் அல்லாஹ்விடம் கெஞ்சுவாங்களாம், கால ரப்பிர்ஜிஊனி, யா அல்லாஹ் என்னை கொஞ்சம் திருப்பி அனுப்பு, யா அல்லாஹ் ஃபஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், என்ன அவ்வளவு சொத்தையும் தர்மம் செய்து நான் நல்லவனாக வாரேன், யா அல்லாஹ் கொஞ்சம் என்னை திருப்பி அனுப்பு. அப்பதான் நேரத்துடைய பொறுமதி விளங்கும். இன்றைக்கு ரமலான்ல முழு பகுதியும் போன்ல விளையாடியும் தூங்கியும் அலைச்சாட்டியம் செய்தும் கியாமுல்லைலுடைய நேரத்தை வீணாக டவுன்லையும் கடையிலையும் சந்து பொந்துகளையும் செலவழித்து வீணாக்கி விட்டு கடைசி நேரம் வந்த உடனே கவலைப்படுவானாம். வல யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, தவணை வந்தால் யாருக்கும் அவகாசம் கிடையாது. அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. கஷ்டத்தோடு கவலையோடு உயிர் பெற வேண்டிய நிலைமை அந்த மனிதனுக்கு ஏற்படுகிறது. அந்த நேரத்துல தான்
தான் கழித்த அந்த வீணான நேரங்களை பற்றி மனிதன் கவலைப்படுவான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலானை அடைந்திருக்கக்கூடிய நாம் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்தையும் பிரயோஜனமாக கழிப்போம். தொழுகைக்கு வருகிறோமா, இக்காமத்தை சொல்வதற்கு முன்னால் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்து கொள்வது, கொஞ்சம் ஒரு நேரம் அவகாசம், ஒரு ஓய்வு நேரம் கிடைக்கும் போது அல்லாஹ்வுக்காக அதனை பயன்படுத்துவது, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, தர்மம் செய்வது, நல்ல வேலைகளுக்காக செலவழிப்பது, வீணாக நேரம் போக வேண்டும் என்பதற்காக, பசியுடைய கோரம் விளங்காமல் இருப்பதற்கு வீணானவைகளில் எம்முடைய நேரத்தை செலவழித்தால் நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறுவோம் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் அதற்கான ஏற்பாடுகளில் முதலாவது தக்வா, இறையச்சம். இது அடிப்படை. இறையச்சத்தோடு நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பது, இறையச்சத்தோடு நம்முடைய கியாமுல் லைல்களை செய்து கொள்வது, அனைத்திலும் தக்வாவை நாங்கள் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு பகுதி, இந்த ரமலானினை நாங்கள் பேண வேண்டியது தான் நேரத்தின் பொறுமதி. இந்த நேரத்தை நாங்கள் பொறுமதியாக கழிக்க வேண்டும், வீணானவைகளுக்காக செலவு செய்யக்கூடாது. மூன்றாவது ஒரு அடிப்படையை இஸ்லாம் சொல்லித் தருகிறது, ரமலானிலே நாங்கள் நம்முடைய உலக காரியங்களுக்கு விடை கொடுத்து விட வேண்டும். வீடுகளை அலங்கரிப்பது, பெருநாளைக்காக தயாராகுவது, அதே போன்று பள்ளி வாயில்களை அழகுபடுத்துவது, இந்த வேலைகளை நாங்கள் ரமலானிலே விட்டுவிட வேண்டும். ரமலான் என்பது உலக காரியங்களுக்குள்ள வேலை அல்ல. இது ரமலானுக்குரிய நன்மையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ரமலான் ஆரம்பித்த உடனேயே ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆடைகளை இருக்க கட்டிக் கொள்வார்களாம். என்ன அர்த்தம்? எந்த உலக காரியங்களுக்கு நேரம் கொடுக்க மாட்டார்கள், இபாதத்துக்கென்றே வைத்துக் கொள்வார்கள். இந்த என்னுடைய சமூகம் ரமலான் வந்தவுடன் தான் பள்ளிகளை அலங்கரிப்பதற்கும், மின் குமிழ்களை போட்டு நிறம் தீட்டி பள்ளி வாயல்கள் அழகுபடுத்துவது ரமலான் வந்தவுடன், வீட்டை அழகுபடுத்துவது ரமலான் வந்தவுடன். கடைசி பகுதி லைலத்துல் கத்ர் இரவை தேடக்கூடிய பகுதி. எவ்வளவு பிரயோஜனமான காலம். வீணாக கடை தெருவுகளில் ஆடை வாங்கி கொண்டு சுற்றுவார்கள். ஆண்களும் தான், பெண்களும் தான். பெண்கள் அதில் விசேடம். இஷா தொழுதவுடன் ஓடி விடுவார்கள். இரவு 12:30 1 மணி வரை ஆடை தேடுவது இதற்குரிய காலமா இது? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலக காரியங்களுக்கு நாங்கள் விடை கொடுத்து இபாதத்துக்காக எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். இதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை அழைத்து ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். ஹுஸூ ஸீனதகும் இன்த குல்லி மஸ்ஜிதின், நீங்கள் தொழும் இடங்களை அலங்காரப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் தொழும் இடங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த குர்ஆன் வசனத்தை சமூகம் எப்படி விளங்கி கொண்டாங்க தெரியுமா? பள்ளிகளை அழகுபடுத்தணும். ரமலான் வருதலியா, ஹுஸூ ஸீனதகும், உங்கள் பள்ளிகளை அழகுபடுத்துங்கள் என்று சொல்லி மாற்று மத கலாச்சாரத்தை போட்டு டூம்களிலும் மினாராக்களிலும் மின்குமிழ்களை போட்டு வைத்திருப்பார்கள். மின்னும் பள்ளி அலங்காரமாக விளங்கும். ஹுஸூ ஸீனதகும் என்பது அதுவல்ல. அல்லாஹ் சொல்றான், நீங்க தொழும் இடங்களை அழகுபடுத்துங்கள், சுஜூதால் அழகுபடுத்துங்கள், திக்ர் செய்வதால் அழகுபடுத்துங்கள், அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுவதன் மூலம் அழகுபடுத்துங்கள். தொழும் இடங்கள் பிரகாசமானதாக இருக்க வேண்டும். பள்ளி வாயிலுக்கு வாரி இறைப்பதல்ல, உலகத்தின் அலங்காரம் அல்ல, மார்க்கத்துக்காக அழகுபடுத்துங்கள். சுன்னத்து தொழாமல் போன மனிதன் சுன்னத்து தொழுகை இந்த ரமலானிலே உருவாக்குங்கள். இஷாவோடு ஓடியவர்கள் கியாமுல் லைலை முழுமையாக தொழுங்கள். தொழுகையை அலங்காரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தொழும் இடங்களை அழகுபடுத்துவதென்றால் நம்முடைய இபாதத்துகளை அழகுபடுத்துதல். குர்ஆன் ஓதுவதாக இருக்கலாம், ஏனைய வணக்கங்களாக இருக்கலாம். அதிகமாக செய்வதற்கு வாய்ப்பை அல்லாஹ் இந்த ரமலானிலே தந்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. உலகத்திலே நீங்கள் ஈடுபட்டால், உலக காரியங்களுக்கு இறங்கினால், மவுத்து கபரு வரைக்கும் அது உங்களை விட்டு வைக்காது, கபரு வரைக்கும் விட்டு வைக்காது. எனவே அந்த வேலைகளை கொஞ்சம் ஒதுக்கமாக வைத்து விட்டு
ரமலானிலே வணக்கங்களுக்காக நேரத்தை ஒதுக்குங்கள். அல் குர்ஆனை ஓதுவதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். நான் வளமையாக சொல்லுவேன், ரமலானுடைய ஆரம்பம் வந்தவுடன் எல்லோரும் குர்ஆனை எடுப்பார்கள். மனைவி, மக்கள், கணவன், பிள்ளைகள் எல்லோரும் குர்ஆனை எடுத்து இந்த முறை நான் ஒரு குர்ஆன் ஓதி முடிப்பேன் என்று ஒரு 2 ஜுசு ஓதுவார்கள். 1ஆம் நோன்பு, 2ஆம் நோன்பு, 3ஆம் நோன்பு குர்ஆனோடே காலம் கழியும். சஹருக்கு குர்ஆன் ஓதுறதும், நோன்பு திறக்க முன்னால குர்ஆன் ஓதுறதும், அப்படியே ஒரு 5 நோன்பு பிந்தின உடனே குர்ஆனை காணவில்லை. வேற வேலைகளில் ஈடுபட்டு விடுவார்கள். திரும்பவும் ரமலான் 27 வந்தவுடனே அந்த எடுத்து வைத்த குர்ஆனை திரும்பவும் எடுப்பார்கள். குர்ஆன் ஓத கிடைச்சலையே, இன்னும் கொஞ்சம் ஓதுவோம் என்று சொல்லி அந்த ரமலான்ல 3 நாட்களை குர்ஆனை ஓதுவார்கள். ஓதினா ஒரு 2 ஜுசு அல்லது ஒரு 5 ஜுசு தான் ஓதி இருப்பார்கள். என்ன முடிவு எடுப்பாங்க தெரியுமா? இந்த முறை குர்ஆன் ஓத கிடைச்சல, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான்ல நான் எப்படியாவது ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பேன். காலகாலமா இப்படித்தான் போகுது காலம். ஓதுறது 5 ஜுசு, ஆனா உள்ளத்துல நினைச்சது முழு குர்ஆனையும் ஓதி முடிப்பேன். அன்பான சகோதரர்களே, இது ஷைத்தானுடைய ஏமாற்றம். அல் குர்ஆனை முழுமையாக ஓதுவதற்கு பழகுங்கள். ஒவ்வொரு வக்துக்கு வந்து ஒரு 2 தாள் ஓதினால், ஒவ்வொரு தொழுகைக்கும் வந்து 2 தாள்கள் குர்ஆன்ல, சுபஹுக்கு, லுஹர், அஸர், மக்ரிப், இஷா வந்து தொழுகைக்கு முன்னோ தொழுகைக்கு பின்னோ 2 தாள் ஓதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதி முடிக்கலாம், லேசாக ஓதி முடிக்கலாம். அல்லாஹ் குர்ஆனை இறக்கிய மாதம் அந்த குர்ஆனுக்கு பேரை இல்லாமல் போயிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளும் அதற்கு சடங்காக ஆக்கிவிட்டார்கள். எனவே அல் குர்ஆனை ஓதுவதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். அல் குர்ஆனுக்காக நேரத்தை ஒதுக்கி அதனை ஓதுவதற்கு பழகுங்கள். அதனை படிப்பதற்கு, ஒழுங்காக ஓதுவதற்கு நீங்க முயற்சி செய்யுங்கள். அநேகமானவர்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஒழுங்காக ஓத தெரியாது. அன்பான சகோதரர்களே, குல் ஹுவல்லாஹு அஹத் ஒழுங்காக ஓத தெரியாது. வெட்கப்பட வேண்டும். பேரம் பேத்திகளையும் கண்டவர்கள் இருக்கிறார்கள், குர்ஆன் ஓத தெரியாது. இந்த ரமலானை வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். ரமலானை பயன்படுத்தி கொண்டு தன்னை திருத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். ஓதுவதற்கு பழகுங்கள். அதே போல் இந்த ரமலானை திக்ர் செய்வதற்கும் தர்மங்களை செய்வதற்கும் நாங்கள் ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கஷ்டத்தை உணரக்கூடிய ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். சுபஹிலிருந்து மக்ரிப் வரைக்கும் பசியோடு இருக்கும் போது எந்த அளவு கஷ்டப்படுகிறோம், எந்த அளவு தியாகம் செய்கிறோம், ஷைத்தான் எந்த அளவுக்கு விளையாடுகிறான். வீட்டில் யாரும் இல்லை, உணவு சமைத்திருக்கிறது, சாப்பிட்டால் யாரு பார்க்க போகிறார்கள் என்ற சிந்தனையெல்லாம் உருவாக்குவான். அப்போது நாங்கள் அல்லாஹ்வுக்காக நோன்பு படுத்திருக்கிறோம் என்ற கஷ்டத்தை உணர்கிறோமே. இதை அல்லாஹ் என்ன சொல்லி தருகிறான் தெரியுமா? வாழ்க்கையிலேயே கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள் இருக்கின்றன. அன்றாட உணவுக்கு வசதி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய அந்த ஊரில் எத்தனை பேர் வாழுகிறார்கள், அவர்களை தேடி கண்டுபிடி. நீ உணரும் இந்த கஷ்டத்தை அவர்கள் காலம் முழுவதும் உணர்கிறார்கள். அவர்களுக்கு ஏன் உன்னால் உதவி செய்ய முடியாது? வீணாக வீட்டை புனர்நிர்மாணம் செய்வதற்கும் வாகனத்தை அழகுபடுத்துவதற்கும் நீ செலவழிக்கக்கூடிய பணத்தை ஏன் அந்த ஏழை குடும்பங்களுக்கு கொடுக்க முடியாது என்ற ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு உணர்த்துகிறார். அன்பான சகோதரர்களே, தர்மங்கள் செய்வதற்கு நாங்கள் பழகிக்கொள்வோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை வாரி வழங்குகிறான். ஏனைய காலங்களை விட அல்லாஹ் விசேடமான ஒரு சலுகையை தருகிறான். நோன்பு எனக்குரியது, நானே கூலி வழங்குகிறேன் என்று அல்லாஹ் அந்த கூலியை தன்னகத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அளவில்லாத அளவு நன்மை கிடைக்கும். இந்த ரமலானையும் நாங்கள் சடங்காக கழித்தால், வீணாக கழித்தால் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு நாங்கள் ஆளாகிடுவோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பான சகோதரர்களே, ரமலானை பிரயோஜனமாக கழித்து உண்மை மூமின்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.